ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வச்சு அந்த நெல்லிக்காவை நான் மிக்சியில் போட்டு அடிக்கலை, எதுவும் பண்ணலை. வெறும் ஆவி கட்டிட்டு அப்படியே காயாக சூப்பராக போட்டிருக்கேன். அது எப்படி போட்டேங்கிற வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெல்லிக்காய் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு சொல்கிறதுக்கே இல்லை. அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஜூனியர் டிவியும் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் வாய்ஸ் கொடுத்தா கூட கொடுக்குறாரு. அதனால் நடுப்புற கொஞ்சம் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ நெல்லிக்காவை நல்லா அலசி, இது எனக்கு 10 ரூபா பேக்கெட்டுன்னு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. கொஞ்சம் மேலே ஒரு பழுப்பு கலர் இருந்தது, லைட்டாக தோல். பரவாயில்ல, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதனால தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஆவி கட்டிட்டு லைனாக ஃபுல்லாத்தையும் வச்சு நல்லா ஆவி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸே அதிகம்தான். அவ்வளோ ஈஸியாக பாயில் ஆகிடும். அதுலேயே அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆனவுடனே திறந்து பார்க்கும்போது எப்படி விரிச்சு இருக்குது பாருங்கள். அதுவே தானாக உடஞ்சிரும். இப்போ இதை நம்ம தனித்தனியாக எடுத்து, சூடாக இருக்குது இல்லையா, அதனால் ஒன்று ஒன்றா எடுத்தேன். அதில் அந்த தண்ணி இருக்குது. தண்ணி வேணும்னா நம்ம அதில் கொஞ்சம் சால்ட்டு, லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு சப்ஜா சீட் போட்டு ஜூஸாக குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த எடுத்தேன் இல்லையா ஆவி கட்டி, இது எல்லாத்தையுமே அந்த விதையை எடுத்துட்டேன். எனக்கு விதை தேவை கிடையாது. இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு பிரித்து வச்சுக்கிட்டாச்சு மொத்தமே. இதுக்கு தேவையான பொருள் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தாளிப்புக்கு திரும்ப கொஞ்சம் கடுகு. இவ்வளோ தான் இதனோட இன்க்ரீடியண்ட்டு. ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்ல ஹெல்த்தி தான். ஊறுகாய்னாலே கெடுதல் தான், இருந்தாலும் நெல்லிக்காய்னும் போது ஹெல்த்தி தான், சாப்பிட்லாம். ரொம்ப காரமும் வேண்டாம், உப்பும் வேண்டாங்கிறதால மீடியமாக போட்டு சாப்பிட்லாம். அதை இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வரமிளகா வறுத்துக்கலாம். ஒரு 10 மிளகாய், இதுவே எனக்கு அதிகம்தான். ஏன்னா இந்த மிளகாய் 5 போட்டாலே போதும். அவ்வளோ நெல்லிக்காய்க்கு அவ்வளோ காரமாக இருக்கும் இந்த மிளகாய். என்னால் நம்பவே முடியாது. நானும் வாங்கிட்டு வருவேன். 50 கிராம் வாங்கினாலே 20 நாள் ஓட்டிடலாம், அவ்வளோ ஒரு காரம். இதனால் இப்போ ஒரு 11 மிளகா 12 மிளகா தான் நான் எடுத்திருப்பேன். அதை நல்லா பதிலேயே வானலில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வெந்தயமும் கடுகும் வறுக்க போகிறோம். அதுதான் மெயினான அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே இது ரெண்டும் தாங்க. அதோட பெருங்காயம். இப்போ இதை நல்லா வெந்தயத்தை கைவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாக கலர் மாறிடும். செவக்காக வறுத்து எடுத்து அதையும் வச்சுக்கிட்டு கடுகு, அடுத்தது கடுகை வறுக்க போகிறோம். கடுகு எப்படி வறுக்கணும்னா, அது விட்டால் பொரிஞ்சு மேலே கீழே செதுந்துடும். அந்த மாதிரி செதற விடாமல் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே அடங்கிடும். அதை எடுத்து தனியாக வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், அதெல்லாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலன்னா, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து, காஞ்ச மிளகா ஒன்று, கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு. இதை போட்டுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு மிளகாய் பொடி நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம், இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா ஒரு சுற்றி விட்டுட்டு இந்த இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உதுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். இதில் தண்ணி இன்னைக்கு எதுக்குமே இடம் கிடையாது. ஆவி வச்ச நெல்லிக்காய், அவ்வளோதான். இது கெடவும் கெடாதுங்க அவ்வளோ சீக்கிரம். கைப்பட்டால் தான் கெடுமே தவிர கைப்படாத வரைக்கும் ஊறுகாய் எதுவுமே கெடாது. அதில் இதுவும் ஒன்று. இப்போ அந்த உதுத்து வச்சதை போட்டு இதே மாதிரி நல்லா வதக்கலாங்க. அந்த ஃபுல் கோட்டிங் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும் அந்த சூடுலேயே. நல்லா மீடியமாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா அது சரியாக வராது. லோ ஃப்ளேம் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம திருப்பி விடுறோமோ அது ஃபுல்லாக நல்ல கலர் மாதிரி வரும். நம்மளுக்கு கலர் மாதிரி வரும்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, வெந்தயமும் கடுகும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊறுகாய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் அடித்து பண்ணுறது எனக்கு பிடிக்கல. தொக்கு பண்ணலாம், இருந்தாலும் இப்படி வச்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வேறையாக இருக்குது.
அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். அப்படியும் செய்யலாம், தொக்கு மாதிரி வேணுங்கிறவங்க. இது பாருங்கள், இது இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம பொடி கடைசியாக இறக்கும்போது தான் நம்ம பொடியை போட்டு இறக்கணும். முன்னாடியே போட்டோம்னா அது போட்டு அது ஊறவும் விடக்கூடாது, கசந்துடும். அதனால் இறக்க போகிறோம் அப்படின்ற சமயத்தில் அந்த பொடியை நம்ம தூவி விட்டுட்டு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா அதை ரெண்டு ரெண்டாக கூட அதை இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கலாம், அவ்வளோதானே தவிர நீங்கள் அதை வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். குத்தி குத்தி விட விட அதுவே ரெண்டாயிடும். இப்போ ஒரு பீஸை ரெண்டாக வெட்டின மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆனால் கலரிக்கிட்டே இருக்கணும், ஸ்லோவில் இருக்கணும். அடுப்பு ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். அப்படியே சுற்றி சுற்றி வரணும். எண்ணெய் நான் மீடியமாக தான் ஊற்றிருக்கேன். நிறைய எண்ணெய் வேணுங்கிறவங்க நிறைய ஊற்றிக்கோங்க. நான் திட்டமாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கிற எண்ணெய், அதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது, அதனால் நான் ஊற்றலை. உங்களுக்கு எண்ணெய் மேலே இன்னும் நிறைய மிதக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், எனக்கு தேவையில்லை. இப்போ இதே மாதிரி தட்டி 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 விடுங்க, சூப்பராக வந்துடும். இது கடைசியாக நம்ம இப்போ பொடி போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கலந்து 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 விட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைஃப் இருக்கும் நம்மக்கிட்ட. ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கூட வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில். வெளியே வச்சாலும் ஒரு மாதம் வச்சுருக்கலாம், அவ்வளோதான். கை படக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பொடியை போட்டு இப்போ கிண்டிட்டு நம்ம அப்படியே இறக்கி வைக்க போகிறோம். நல்லா கிண்டணும், எல்லா பக்கமும் ஒரு சேர போய் சேரணும். அதை ஒரு பீஸ் எடுக்கும்போது அதில் அந்த புளிப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், கசப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அதில். அப்போ தான் அந்த ஊறுகாய் எப்படி பாருங்க, சூப்பராக இருக்கா கலரு. அப்படியே நான் காஷ்மீரி சில்லி கூட வேணாங்க கலருக்கு. அந்த மிளகாய் பொடி அவ்வளோ ரெட் கலராக இருக்குது, அவ்வளோ காரமாக இருக்குது. நான் வாங்கி அரைக்கிறது அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இதை அவ்வளோதான் ஆற விட்டுட்டு அப்படியே பாட்டிலில் மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றி ஏர்டைட் பண்ணி வச்சுக்கோங்க.